விழுந்து கிடந்து உதவி செய்கிறது போல இந்தியா அதை நிற்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை இலங்கையும் தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்கிறது. இலங்கை கொண்டு விளங்குகிறது இந்தியா இப்போது என்ன கேட்டாலும் இலங்கை இந்தியா செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்று இலங்கைக்கும் தெரிகிறது. எனவேதான் இலங்கை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவுடனான ஒரு நட்புறவுகளை உருவாக்குவதனூடாக தற்போதைக்கு ஒரு தப்பிப்பிழைக்கும் ஒரு மெக்கானிசத்துக்குத்தான் இலங்கை முற்பட்டு நிற்கின்றது. அது ஏன் என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போல இராணுவத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த பிரச்சனை, நான் அதை சொல்ல வென்றுதான் இங்கே சொன்னேன். ஏன் என்று சொன்னால், இப்போது இராணுவத்துக்கும் இந்த அரசுக்கும் இடையிலான ஒரு உறவு நிலையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த சுதந்திர தினம் தொடர்பாக இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் எழுதுவதெல்லாம் அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் முகமாகத்தான் அங்கு நடக்கின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டு போகின்றன. அப்ப அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் போது அருகிலுள்ள பிராந்திய வல்லரசுகளை இலங்கை தன்னகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பிளவம் உங்களுக்கு காணும் இலகுவாக இந்த அரசை ஏதோ ஒரு வகையில் இல்லாது செய்வதற்கு. அந்த ஒரு முயற்சியாகத்தான் இந்த டெல்வின் சில்வாவின் பயணத்தை பார்க்கலாம். டெல்வின் சில்வாவின் பயணம் நீங்கள் கூறுவது போன்று இருந்தாலும், இன்னும் இலங்கைக்குள் இராணுவத்தின் மீது அச்சம் என்பது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? அல்லது இதனை எப்படித்தான் அனுர அரசு எதிர்கொள்ள போகின்றது? தொடர்ச்சியாக அச்சத்தோடு பயணிக்க போகிற ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பும் இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. புலனாய்வுத்துறை மீதும் இதே சந்தேக பார்வை இருக்கின்றது, போலீசார் மீதும் இருக்கின்றது. எப்படித்தான் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை கொண்டு செல்வோம்? அதற்காகத்தான் அவர்கள், உங்களுக்கு தெரியும், இப்போது அமெரிக்காவுடனான உறவுகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் புலனாய்வு தகவல்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள், அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இலங்கைக்கு உதவியாக இருக்கும். அமெரிக்கா நிச்சயமாக அதை கண்டறியும் என்பது தெளிவானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், ரோபர்ட் ஓ பிளேக் இருக்கும்போது இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்ததை எல்லாம் இப்போ நீங்கள் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஃபைல்களைத்தான் பார்த்து இருக்கிறது உலகம். ஆனால் இதே மாதிரியான ஃபைல்கள் ஒட்டுக்குழுக்கள் செய்தவர் இபிடிபியாக இருக்கலாம், பிள்ளையான் குழுவாக இருக்கலாம், பெண்களை கடத்தியது, விற்பனை செய்தது, பாலியல் துன்புறுத்திய எல்லாவற்றையும் அப்போது இருந்த அமெரிக்க தூதுவர் ரோபர்ட் ஓ பிளேக் எல்லாவற்றையும் வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பியிருக்கிறார். அது விக்கிலீக்ஸுக்களால் வந்த தகவல்கள் எல்லோருக்கும் பார்த்தாலே தெரியும்.